அந்த தக்குவா இறையச்சம் இருக்கிறது. அது ஈமானுடைய ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. அந்த ஈமானை பொறுத்தவரை கூடும் குறையும். இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைகளின் அர்க்கான்களில் ஒரு அர்க்கான். ஈமானை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈமான் என்பது கூடும் குறையும். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக நமக்கு தெரிகிறது பல சம்பவங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்ககிட்ட உட்கார்ந்து இருந்தா ஈமான் அதிகமா இருக்குது, வெளியே போனா அது சின்ன மாறி போகுது. இது போல பல சம்பவங்கள். கரண்டை காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நேரத்தில், ஆடை இருக்கக்கூடிய நேரத்தில் ஓடி வந்து கேட்கிறாங்க. இது போல பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஈமானை பொறுத்தவரை கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். சில நேரங்களில் சில துல்லியங்களை கூட வேண்டுமென்றே வெற்றி கூட செஞ்சிருப்போம். அசாதான ஒரு தன்மை ஷைத்தான் நம்ம தலைவர் உட்கார்ந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் அந்த வக்கை முடியும். இது போல பல சம்பவங்கள் ஈமான்கள் ஏறவும் செய்யும் குறையவும் செய்யும். இது இஸ்லாத்தினுடைய நியதியாக, ஒரு மனிதனுடைய நியதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஈமான முக்கியமான ஒரு விஷயம் தான் தக்குவா, இறையச்சம். அல்லாஹ்வுடைய பயம் அவ்வப்போது நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். அப்படி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நாம தான் ஏற்படுத்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய பயம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு காலகட்டத்தை, ஒரு சூழ்நிலையை நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வப்போது அல்லாஹ்வுடைய நினைவு வரக்கூடிய அளவுக்கு, அவ்வப்போது அல்லாஹ்வுடைய சிந்தனை வரக்கூடிய அளவுக்கு, அப்பப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தக்குவா இறையச்சம் இல்லை என்று சொன்னால் நாம கொண்டாடக்கூடிய பெருநாட்களில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அந்த இறையச்சம் கொஞ்சம் கூட இல்லை என்று சொன்னால், அந்த தக்குவா கொஞ்சம் கூட இல்லை என்று சொன்னால், நாம கொண்டாடக்கூடிய அந்த பெருநாட்களிலேயோ நாம் அணியக்கூடிய அந்த புத்தாடைகளிலேயோ எந்த விதமான அர்த்தமும் கிடையாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதர் தன்னுடைய பொருட்களை எல்லாம் புதைத்துவிட்டு பாலை வனத்திலே மண்டியிட்டவர்கள், தலைமுடி எல்லாம் கலைந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அவருடைய பிரார்த்தனை எந்த அளவு ஏற்றுக்கொள்ளப்படும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியாக கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், அவர் அணிந்திருக்கக்கூடிய உடை ஹராமான உடை, அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராமான சாப்பாடு, இப்படி எல்லாமே ஹராம் ஹராம் ஹராம். வியாபாரத்தை எடுத்துக்கிட்டு சொன்னா அதிலேயும் ஹராம். எந்த ஒரு விஷயம் குடும்ப விஷயத்தை எடுத்துக்கிட்டு சொன்னா அதிலேயும் ஹராம். இப்படி ஹராம் எது ஹராம் எது என்கிற விஷயத்தை பிரித்தறியாமல் எவ்வளவோ விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய துவா எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். மற்றொரு இடத்துல ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மதா எப்பொழுது மறுமை நாள் வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, மறுமை நாள் வந்தால் அதற்காக நீ என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நாட்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதியாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை தியாகம் செய்வதற்காக என்பது கிடையாது. ஆடை வளர்க்கிறோம், கொஞ்ச நாளும் ஆடு வளர்த்துட்டு அதை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரத்தில் சில பேருக்கு மனசே கிடையாது. நம்ம வளர்த்தவன் நம்ம வீட்டில் நினைச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இது போல சின்ன சின்ன தியாகங்களை செய்வது கிடையாது. தன்னுடைய மகனையே அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தக்குவா, அப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் நமக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருநாளுடைய பாடங்களாக இருக்கிறது. இந்த விஷயத்தை மையமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய சம்பவங்களை